செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம். தற்பொழுது 10ஆம் வகுப்புக்கான துணைத் தேர்வு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எப்படி பாஸ் ஆகிறது A to Z எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது மாணவ செல்வங்களுக்கு நாளையிலிருந்து தமிழ் எக்ஸாமினேஷன் துவங்குது 10ஆம் வகுப்புக்கு. ஸோ எல்லாருமே தயாராகிட்டு இருப்பீங்க தீவிரமாக. ஒரு பக்கம் எது இருந்தாலும் உங்களுக்கான பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் A to Z பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? முதல்ல பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் தீவிரமாக பார்த்திங்கன்னா படிங்க. எக்ஸாமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைமில் பார்த்திங்கன்னா எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்கப்பா. ஓகேங்களா? எல்லா கொஷின் அட்டன் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கான பார்த்திங்கன்னா மாடல் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் முதல்ல பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் செல்லக்குட்டிஸ் எல்லாருமே 100 மதிப்பெண்கள். ஓகேங்களா? 10ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் வேர்டு எழுதுங்க. 15 ஒன் வேர்டு பார்த்திங்கன்னா எழுதுங்க. எக்ஸாமில் ஹாலுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்தாங்கன்னா கொஷின் பேப்பரை படிச்சுட்டு ஒன் வேர்டு எழுதுதான் தான் எழுதுங்க. இல்லை ஒன் வேர்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் இதுதான் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் 4ல் 1 கம்பல்சரி கொஷின் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதை பார்த்து கரெக்டாக எழுதுங்கப்பா. அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா 2 மார்க் இன்னொரு செக்ஷனாக கேட்பாங்க. 5 எழுதுகிற மாதிரி அதையும் நீங்கள் எழுதணும். இதில் கம்பல்சரி கொஷின் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கொஷின் எழுத மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அந்த படங்களை பார்த்து எழுதுவங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உரை பற்றி பார்த்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு பத்தியில் அந்த பத்தியில் இருக்கக்கூடிய வரிகள்லேயே பார்த்திங்கன்னா கொஷினை கேட்டிருப்பாங்க. அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் உள்ளே இருக்கும். விடை வினாக்கேற்ற விடை அப்படியே உள்ளே இருக்கும். நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? அது 2 கேட்பாங்க, அதை எழுதிக்கிங்க. அது முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 3 மார்க் 2 எழுத சொல்லுவாங்க. இதில் கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கும். அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்து அழகாக எழுதிக்கங்க. அது முடிச்சதுக்கப்புறம் அதே 3 மார்க்கு 2 கேட்பாங்க. அப்படியே மாற்றி மாற்றி கேட்பாங்க. அண்ட் ஃபைனலாக அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5 மார்க் வந்தாச்சு. ஓகேங்களா? 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 5 எழுத சொல்லுவாங்க. மொத்தம் 25 மார்க் இருக்கும். படம் பார்த்து எழுதுக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்த்திங்கன்னா நெடுவினா, A to Z கட்டுரை, அப்படி இப்படின்னு லைனாக கொடுத்துருப்பாங்க. மொழியாக்கம் நிறைய இருக்கும். ஓகேங்களா? உரை பற்றி பார்த்து பார்த்திங்கன்னா விடை கண்டுபிடிக்க அப்படி இப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக எழுதுங்க. ஓகேங்களா? அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் கட்டுரையே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. பகுதி 5ல் இதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் 8 கொஷின், அதாவது 3 கொஷின் எழுதணும். ஒரு கொஷினுக்கு 8 மார்க்னால் மொத்தம் 24 மார்க் சாலிடாக நீங்கள் நிறைய மார்க்குகளே எடுக்கலாம். இது ஒரு பக்கம். இதெல்லாம் நீங்கள் இது ஜஸ்ட்டு இந்த மாதிரி மெத்தடில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மாணவ செல்வங்கள் தீவிரமாக படிங்கப்பா. ஓகேங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போட்டு அழகாக படிங்க. நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. பார்த்தாலே பேப்பரை ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கணும். இந்த பேப்பரா பார்த்தா சூப்பராக அழகாக எழுதியிருக்காங்க, மார்க் அப்படியே அள்ளி போடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பேப்பர் இருக்கும். கச்சா முச்சான்னு எழுதி வைக்காதீங்க. அண்ட் மேலே மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் யாரும் பயப்படாதீங்க. நல்ல நம்பிக்கையோட தைரியமாக இருங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன தான் பொது தேர்வில் ஃபெயில் ஆயிருந்தாலும் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் துணைத் தேர்வில் பாஸ் ஆகணும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் எல்லாருமே இப்போ படிப்பீங்க. கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. அதற்கு என்னுடைய முழு வாழ்த்துக்கள். அண்ட் மேலும் இந்த வீடியோவை பார்க்குற செல்லக்குட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பில் உங்களுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சான் A to Z எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.